1967க்கு பின்னாடி 2026 வரைக்குமே ஒண்ணு திமுக அதிகாரத்துக்கு போகும், இல்லைன்னா அதிமுக போகும். அப்படிதான் இருந்தது. திமுக அணியும் போக முடியல, வெற்றி பெற்று பெரும்பான்மை கிடைச்சு போக முடியல. அதிமுக பாஜகவோட இருந்ததுனால அவங்களும் போக முடியல, பாஜகவும் போக முடியல. யாரும் ஆட்சிக்கு வர முடியலன்னா மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியாக நடத்த முடியாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் விசிக இடதுசாரி கட்சிகள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. பட்ஜெட்ல பல்வேறு துறைகள்ல தனியார் மயம் அப்படிங்கிறது அதுல பட்ஜெட்டினுடைய அடிப்படை விஷயமாக இருந்துட்டு இருக்கு. அது ரொம்ப கவலைக்குரியதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது என்ற முறையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அது குறித்து விமர்சனம் பண்ணிருக்கு. சில சேனல்கள்ல நான் இதே கருத்தை சொல்லுகிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் உடைய இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது அது என்னமோ எடிட் பண்ணிடுறாங்க. ஓகே, எடிட் பண்ணிடுறாங்க. ஆனா உண்மையாதான், உண்மையை எடிட் பண்ண முடியாதுல்ல. இன்னொரு பக்கமா தற்போதைய அரசு பாசிச அரசு அப்படின்னும் பேசப்படுது. இது உண்மையா இல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய பாஜக அரசு அது ஒரு நவீனமான பாசிச அரசுன்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்க்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தவேக அரசு பாசிச அரசுன்னு திமுகவோட சொல்லல. வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக நம்ம தெருக்குத்து பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கியமான தலைவர் பாலபாரதி அம்மா கிட்ட தான் நம்ம போயிருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. மிக்க நன்றி எங்களோட நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு. இப்போ விடுதலை சீர்திருத்த கட்சி தாவேகால கூட்டணியை வச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகாவோட அவங்க கூட்டணி வைக்கல தேர்தல் காலத்துல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுல திமுக தலைமையில் மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள் எல்லாம் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. விசிக இடதுசாரி கட்சி சிபிஎம் உள்ளிட்டு திமுக கூட்டணியில தான் இருந்தோம். அது அப்போ அவங்க தாவேகாவோட கூட்டணி இல்லை. இப்போ ஒரு புதிய அரசியல் சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது 1967க்கு பின்னாடி 2026 வரைக்குமே தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து முடிந்தா ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு போயிடும். ஒரு பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மைங்கிறது அவங்க மக்கள் கொடுத்துருவாங்க. ஒண்ணு திமுக அதிகாரத்துக்கு போகும், இல்லைன்னா அதிமுக போகும். அப்படிதான் இருந்தது. தேர்தல்ல கூட்டணியாக திராவிட இயக்க கட்சிகள், மற்ற கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் உட்பட கூட்டணிக்குள்ள சேர்த்துக்குவாங்க. ஆனா அந்த தனிப்பெரும்பான்மை திராவிட கட்சிகளுக்கு கிடைக்கும், அதிகாரத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. 2026ல இல்ல. இப்போ திமுக அணியும் போக முடியல, வெற்றி பெற்று பெரும்பான்மை கிடைச்சு போக முடியல. அதிமுக பாஜகவோட இருந்ததுனால அவங்களும் போக முடியல, தாவேகாவும் போக முடியல. புதிதாக வந்த ஒரு கட்சி ஒரு 108 தொகுதிகளை வென்றிருக்கிறாங்க, அவங்களும் அதிகாரத்துக்கு போக முடியல. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது விசிக இந்த அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இப்ப ஆட்சிக்குள்ள அவங்க இருக்காங்க, ஆட்சிக்குள்ள இருக்கிறாங்க. கடந்த காலத்துல அவங்க தாவேகாவோட கூட்டணி கட்சி அப்படின்னு அவங்க தேர்தல்ல இல்லை, ஆட்சிக்குள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ இது மக்களோட எதிர்பார்ப்புமே இது ஒரு அதிர்ச்சி தான். எப்படி இவங்க போனாங்க, அது இல்லாம நிறைய எதிர்ப்புகள் வேற, கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கறது எதிர்ப்புகள் அதிகமாவே இருக்கு மக்கள் மத்தியில. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, எந்த மக்கள் மத்தியில? நம்ம மக்கள் மத்தியில, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில. யாரு கூட்டணி வச்சதுல? இப்போ விசிகா தாவேகா கூட கூட்டணி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது சில எதிர்ப்புகளும் இருக்கு. அது அவங்ககிட்டதான் கேட்க முடியும்பா. அதாவது விசிக ஆட்சிக்குள்ள போயிருக்கிறதோ அல்லது ஆதரவு தெரிவிக்கிறதையோ அவங்க கட்சியிலிருந்து எடுத்த நிலைப்பாடு. ஒரு பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்து ஏற்கனவே நம்ம திமுக கூட்டணியில இருந்தோம். இப்போ யாருக்குமே ஒரு பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல இருந்து இப்படி நாங்க சிபிஎம் சிபிஐ தாவேகாவை அரசாங்கம் அமைக்கிறதுக்கு
ஆளுநர் அழைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தப்போ பிசிகாவும் அந்த முடிவை தான் அவங்க எடுத்தாங்க. சோ அந்த எடுத்த முடிவு சரியான முடிவு தான். ஏன்னா யாரும் ஆட்சிக்கு வர முடியலன்னா மீண்டும் ஒரு தேர்தலை உடனடியா நடத்த முடியாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் விசிகா இடதுசாரி கட்சிகள் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ இன்னொரு பக்கமே தாவேகா அரசு பாஜகவோட பி டீம் அப்படின்னும் பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தாவேகா அரசு பாஜகவோட இன்னொரு பி டீம் அப்படிங்கறதும் பேசப்படுது. அது சமூக வலைத்தளங்களையும் மற்றவங்களும் அப்படி சொல்றாங்க. பி டீம் அப்படிங்கிறதுக்கு பி டீமோ சி டீமோ தாவேகா தனியா நின்றுதான் போட்டு போட்டாங்க. பாஜகவோட அலையன்ஸ் கிடையாது. 108 இடத்துல இப்ப அவங்க அதிகாரத்துக்கு போகணும். பாஜகவுடைய ஆதரவையும் அவங்க கேட்கல. அவங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்ட கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் விசிகா இவங்கதான். அப்ப அந்த முறையில இதுவரைக்கும் நடந்திருக்கிறத பார்க்கும்போது அவங்க பாஜகவோட பி டீமா இருந்தாங்க. அவங்கதான ஆதரவு கொடுத்துருக்கணும். அப்படி இல்லை. அப்ப அது பி டீம் அப்படின்னு சொல்லுவது பொதுவா சமூக வலைத்தளத்துல அப்படியான ஒரு விமர்சனங்களை அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்க வாய்ப்பில்லை. இதுவரைக்கும் தாவேகா தேர்தலில் நின்னதும் சரி, இப்போ அவங்க அரசாங்கம் அமைச்சிருக்கிறதும் சரி, மதச்சார்பற்ற அரசை அமைப்போம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர பாஜகவோட அதனுடைய கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் அவங்க சொல்லலை. அதே போல தொடர்ந்து தாவேகா அமைச்சர்கள் மீதும் எம்எல்கள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகள் வருதுமா, இதையும் எப்படி நீங்க பாக்குறீங்க? தாவேகா அமைச்சர்கள் மீது எம்எல்ஏக்கள் மீது குற்றச்சாட்டுன்னா என்ன வகையான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சில நடவடிக்கைகளை பற்றி பத்திரிகையில நம்மளும் பார்த்தோம், ஊடகத்திலையும் பார்த்தோம். ஒரு அமைச்சர் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டாரு விளையாட்டு துறையில. அதெல்லாம் சட்டமன்றத்துல விவாதமா வந்தது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மேல மக்கள் ஒரு புதிய அரசாங்கம்ங்கிற முறையில ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இவங்க திராவிட இயக்க கட்சிகள் கடந்த காலத்துல ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சில விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அந்த விமர்சனத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருப்பாங்க. தாவேகா அரசு வந்தா என்ன செய்யும் அப்படின்னு. ஆகவே தாவேகா அரசாங்கம் யாருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவார்கள் நமக்கு தெரியல. நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருந்த பல திட்டங்களை தான் அப்பேர்களை மாற்றி இவங்க அமல்படுத்துறாங்க. அது ஒண்ணும் தவறு அப்படின்னு அவங்களும் சொல்லலாம். ஆனா பேரை மாற்றி இப்படி செய்யணுமா அப்படின்னு திமுக அவங்க ஆட்சியில இருந்ததுனால அந்த விமர்சன கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த பெயர் யார் பெயரை வைப்பது அப்படிங்கிறது அல்ல. கடந்த காலத்தில் கொண்டு வந்த திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம், மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள், அதே பெயரில் தாவேகா அரசு தொடரலாம், ஒண்ணும் இல்லை. இவங்க பெயரை மாத்திருக்காங்க. பெயரை மாத்தினதுனாலேயே தாவேகா அரசாங்கம் ஒரு பெரிய தவறு பண்ணிருச்சுன்னு நம்ம பார்க்கலாம். அது தமிழ்நாட்டுல நடக்கிற ஒரு அரசியல் கேம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அப்படிதான் நம்ம பாக்குறோமே தவிர அந்த திட்டத்தை அவங்க ஒன்னும் கைவிட புதிய திட்டங்கள் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஆனா பட்ஜெட்ல பல்வேறு துறைகள்ல தனியார் மயம் அப்படிங்கிறது அதுல பட்ஜெட்டினுடைய அடிப்படை விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. அது ரொம்ப கவலைக்குரியதாகவும் ஆபத்தானதாகவும் இருக்கிறது என்ற முறையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அது குறித்து விமர்சனம் பண்ணிருக்கு. இந்த பட்ஜெட்டை கண்டித்து நாங்க இப்போ உடனடியாக போராட்டத்துக்கெல்லாம் போகல. ஒரு புது அரசாங்கம் 100 நாள் ஆயிருக்கு முதல் பட்ஜெட்டு. அதுல மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறதை ஆதரிக்கிறோம். கார்பரேட்டுகளுக்கும் தனியாருக்கும் போகக்கூடிய திட்டங்களை விமர்சனம் பண்ணி இருக்கிறோம். தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கவனப்படுத்தியிருக்கோம். அதுதான் முதல் முறையா நம்ம செய்ய வேண்டியது. அது சிபிஎம் செய்தது. சமீபத்துல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல கூட முதல்வர் விஜய் அவர்கள் அதிகமா பேசவும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளும் சோசியல் மீடியா பேசிட்டு இருக்கு. இது அவர் எங்க சட்டமன்ற தேர்தல பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. பக்கம் பக்கமா எழுதி வச்சு
பேப்பரெல்லாம் பறந்துகிட்டு இருந்தது. நல்லாதான் பேசினாரு. அதாவது ஸ்டேஜ்ல போய் அங்க போய் நின்று நிறைய பக்கங்களை பேப்பர்களை வச்சு வாசிச்சு பேசினார். அதுலதானே எனக்கு கொள்கை எதிரி யாரு, இது வந்து இன்னும் எதிரி யாரு அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இல்லையா. தேர்தல் காலத்துல பக்கங்களை வைத்து பேப்பர்களை வச்சு அவங்க பேசிட்டு தான் இருந்தாங்க, பேசினாங்க. மற்ற தேர்தல் வாக்குறுதிகள் கூட சொல்லி இருக்கிறாங்க. அநேகமா நீங்க சொல்றது வந்து பேசாம இருக்காருங்கிறது சட்டமன்றத்திலையும் நினைக்கிறேன். ஆமா, சட்டமன்றத்துக்குள் பேசவில்லை அப்படின்னு சொல்லி. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பேச்சு திறன் ஆற்றல் உள்ளவங்க தான், யாரும் பேச்சாற்றல் இல்லாதவங்க எல்லாம் இல்லை. இவர் புதுசா வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர், அதுவும் அவருடைய துறை எதுன்னு பார்த்தா திரைத்துறை, தமிழ்நாடு அரசினுடைய திரைத்துறை. இப்ப அங்கிருந்து வந்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இந்த பேசுவதற்கு, அதாவது பேசுவதற்குன்னா சட்டமன்றத்துல இருக்கக்கூடிய அரசியல் எதிர்கட்சிகள் மற்றவங்களோட பேசி பழகி அந்த மொழிகள் மற்ற விவரங்களை எல்லாம் அவர் வந்து கிரகிச்சு பேசுவார். இப்பவும் சில நேரங்கள்ல பேசுறாரு. பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தல அப்படின்னு உங்களை மாதிரி ஊடகங்கள் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது இந்த நாட்டினுடைய பிரதமரும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறது இல்லை, எந்த நாட்டுக்கு போனாலும் சந்திக்கிறது இல்லை. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடந்த காலங்களில் இருந்தவங்க வரைக்கும் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து சந்திச்சாங்க. இவர் சந்திக்கவில்லை என்ற விமர்சனமும் இருக்கு. அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே போல இந்த நீட்டு தேர்வுக்காக நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு இல்லைங்களாமா. அதுல வந்து எஸ்எஃப்ஐ தோழர்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்எஃப்ஐ தோழர்களை கடுமையான தமிழ்நாடு காவல்துறை தாக்குதல் தொடுச்சு. கல்லூரிக்குள்ள போய் அவங்களை இழுத்து கொண்டு வந்து வாகனங்கள்ல ஏத்துனாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்கா பல சேனல்கள்ல எல்லாம் பார்த்தா காவல்துறை அதிகாரிகளே நேரா ஓடி போறாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு பசங்களை போட்டு இழுக்கிறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. என்ன பயம் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தி ஒரு பெரிய அமைச்சர், கல்வி அமைச்சர் வந்து ஒரு முக்கியமான துறை இல்லையா கல்வித்துறை, இத்தனை ஒரு 3வது முறையாக பாஜக ஆட்சியில இருக்கு ஒன்றியத்துல, அந்த அமைச்சரையே ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கல்ல மாணவர்கள். அதனால இங்க வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் காவல்துறை ரொம்ப எச்சரிக்கையா மாணவர்களை போட்டு அவங்கள போராட்டத்தை கடுமையா ஒடுக்குறாங்க. அதுதான் வெஸ்ட் பெங்கால், பீகார், இந்த மாதிரியான மாநிலங்கள் எல்லாம் மாணவர்கள் நம்ம எஸ்எஃப்ஐ கடுமையா தாக்கப்பட்டது. தமிழ்நாட்டிலையும் அந்த தாக்குதல் நடந்தது. காவல்துறையினுடைய அந்த அடக்குமுறைகளை மீறி மாணவர் சங்கம் எஸ்எஃப்ஐ ரொம்ப எழுச்சியாக டைஃபி, ஐபா, மார்க்சிஸ்ட் எல்லாமே களத்துல நின்று போராட்டத்தை நடத்தினாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நாங்க வந்து என்ன பாக்குறோம், செயற்குள் என்ன பேசப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை ஒரு விதமான எதேச்சதிகார போக்கோட இருக்கு, போராட்டங்களை ஜனநாயக ரீதியாக கையாள்வது கிடையாது, போராட்டங்களை ஒடுக்குவதற்கான ஏற்பாடுகள் தான் நடந்தது. நானும் நிறைய நிகழ்ச்சிகள்ல நம்முடைய விருதுநகர் மாவட்டம் துப்ளாக்கரை அப்படிங்கிற கிராமத்துல உட்பட இன்னும் கோவில்பட்டியில நம்முடைய தோழர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டம், பல இடங்கள்ல காவல்துறையினுடைய கடுமையான தாக்குதலை நாங்க நேரடியா சந்திச்சிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நாங்க அரசுக்கு ஆதரவு வெளியில இருந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் எங்களையும் அவங்க கடுமையா தாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக நம்ம விமர்சனம் பண்ணாம இருக்க முடியாது இல்லையா. ஆக இது காவல்துறையினுடைய இந்த போக்கு என்பது கட்டாயமாக மாற்றப்பட வேண்டும். சில சேனல்கள்ல நான் இதே கருத்தை சொல்லுகிற, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் உடைய இந்த கருத்தை சொல்லுகிற பொழுது அது என்னமோ எடிட் பண்ணிடுறாங்க. எடிட் பண்ணிடுறாங்க. ஆனா உண்மையாதான், உண்மையை எடிட் பண்ண முடியாதுல்ல. அதே தமிழ்நாட்டினுடைய காவல்துறை மாணவர்கள், இளைஞர்கள் ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துறவங்களை ஒடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நடக்காது. தவேக அரசு அத்தகைய நடவடிக்கையை பரிசீலிக்கணும். வந்து இந்த துறைக்கு அதிகாரியாக இருப்பவர்களுக்கு ஒரு ஜனநாயக பூர்வமான உரிமையை கட்டாயமாக கொடுக்கும். கண்டிப்பா
அதை நாங்க வலியுறுத்துறோம். இன்னொரு பக்கமா தற்போதைய அரசு பாசிச அரசு அப்படின்னும் பேசப்படுது. இது உண்மையா இல்ல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய பாஜக அரசு அது ஒரு நவீனமான பாசிச அரசுன்னு தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசு பாசிச அரசுன்னு திமுகவோட சொல்லல, அப்படியே அவங்க சொல்லல. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, இடதுசாரி கட்சி எந்த கட்சியும் தாவேக அரசு ஒரு பாசிச அரசு அப்படிங்கிற விமர்சனத்தை எந்த இடத்துலயும் முன்வைக்கல அப்படிங்கறதான். அவங்க பாஜக ஒன்றிய ஆட்சியினுடைய நிர்பந்தத்திற்கு ஆளாக கூடாதுங்கிறத நம்ம வலியுறுத்துறோம். அதே போல இப்போ தாவேக அரசுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள அந்த தொடர்பு அது எப்படி நீங்க பாக்குறீங்க? காங்கிரசுக்கும் தாவேக அரசுக்கும் தாவேக ஆட்சியில் காங்கிரஸ் பங்கெடுத்திருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இப்ப நாங்க வெளியில இருந்து ஆதரிக்கிறோம், அவங்க உள்ள போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க. 1967 காங்கிரஸ் கட்சி அது வரைக்குமான நாடு விடுதலை பெற்ற காலத்துல இந்திய நாடு முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் மட்டுமே தான் அதிகாரத்துல இருந்தது. அவர்களை வீழ்த்தவே முடியாதுங்கிற நிலைமையெல்லாம் இருந்தது. ஆனா 1967 அன்றைக்கு திராவிட இயக்க இளைஞர்கள் பொதுமக்கள் மத்தியில ஏற்பட்டிருந்த அந்த வறுமை, ஏழ்மையான சூழ்நிலையில மொழியின் மீதான ஒரு எழுச்சி, போராட்டம், அன்றைக்கு இருந்த ஒன்றிய காங்கிரஸ் அரசினுடைய எதேச்சதிகார போக்கை எதிர்த்த போராட்டம் இதெல்லாம் கடுமையாக நடத்திதான் 1967 காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்பது வைக்கப்பட்டது. அதே மாதிரி கேரளாவில் 1957 EMS அவர்களுடைய தலைமையில் அந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. 1967 இருந்து 2026 வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தேர்தல்ல தோழமை கட்சியாக தான் இருக்குமே தவிர அதிகாரத்துக்கெல்லாம் போகாது. திராவிட இயக்க கட்சிகள் அவங்க அனுமதிக்கல. பல முக்கிய அரசினுடைய பல துறைகள்ல வாரியம், ஆணையம் இருக்கும். அரசாங்கம் அமைக்கக்கூடிய குழுவுல கூட அவங்கள தலைவரா போடுவாங்க. அவங்க கருத்துக்களுக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள் பங்காளிகளாகவோ கூட்டாளிகளாகவோ இருந்தது இல்லை. ஆனா 2026 ஒரு புதிய சூழ்நிலை. ஆகவே அவங்க அதிகாரத்துக்குள்ள போயிருக்கிறாங்க. மக்கள் தாவேக அரசாங்கத்தோடு இணைந்து காங்கிரஸ் கட்சி என்னதான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சிபிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி உள்ள போனாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய கடந்த கால எதேச்சதிகார போக்கை நாங்கள் கட்டாயமா எதிர்க்கிறோம். அதனுடைய தற்காலத்திய பொருளாதார கொள்கைகள் மீதும் எங்களுக்கு மாற்று கருத்து உண்டு. இன்னும் அவங்க கார்பரேட் அமைப்புகளை ஆதரிக்கிறவங்க தான். ஒரே ஒரு விஷயம் எங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னா, மதச்சார்பற்ற ஒரு அரசியல் கட்சி அதனுடைய நடவடிக்கை, மதச்சார்பற்ற அரசியல், ஒரு வெறுப்பு அரசியல் இல்லாத அப்படிங்கிற முறையில காங்கிரஸை நம்ம ஆதரிக்கிறோம். அது அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ள போனதை இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது மீது நாங்க எந்த கருத்தும் நாங்க சொல்லல. அதே போல இப்போ புது அரசு தாவேக அரசு 100 நாட்கள் ஆச்சு. இவங்களோட செயல்பாடுகள் எந்த அளவுக்கு இப்ப இருக்கு, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அரசினுடைய செயல்பாடு, முதலமைச்சர் தினம் தலைமைச் செயலகத்துக்கு போறாரு, 5 மணி வரைக்கும் இருக்கிறாரு அப்படிங்கறத ஊடகங்கள் மற்றது எல்லாமே ஒரு பெரிய பெருமையான விஷயம். முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போவது, தினசரி போவது அப்படிங்கறதெல்லாம் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நல்ல விஷயம்தான். சில நடவடிக்கைகள் இப்போ பிஎம்ஸ்ரீ திட்டம், கல்வி திட்டத்துல பாஜக அரசினுடைய நிர்பந்தத்தை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டு வந்தாங்க. விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்லாம் பெயர் மாற்றினாலும் மாற்றாமையும் அதெல்லாம் கூட தொடருது. சோ இதுக்கு மத்தியில இப்போ தமிழ்நாடு சட்டமன்றமும் கூடி இருக்கு. ஆகவே நாம ஒரு 100 நாள்லயே முழுமையுமாக அசஸ் பண்ண முடியாது. அசஸ் பண்ண முடியாது. ஒன்றிய பாஜக அரசினுடைய நெருக்கடி
நிர்பந்தங்களும் இந்த மாநில அரசுக்கு கட்டாயமாக இருக்கும். அது ஒரு மதச்சார்பற்ற அரசு அப்படிங்கறத அவங்க நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. அது பேச்சளவு அல்ல, நிலைநிறுத்த செயல்பாட்டுல நிலைநிறுத்த வேண்டியிருக்கு. அதே சமயத்துல தமிழ்நாட்டினுடைய பொருளாதார தேவைகள் நிறைய இன்னைக்கு இருந்திருக்கு. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, உழைப்பு சுரண்டல் தமிழ்நாட்டுலதான் அதிகம். ஒரு 200 ரூபாய்க்கு பெண்கள் இன்னும் கிராமப்புறங்கள்ல கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஆணுக்கு சமமான ஊதியத்துல சட்டம் இருந்தாலும் அப்படியெல்லாம் ஊதியம் கிடைக்கிறது இல்லை. தனியார் நிறுவனங்கள்ல இளம் பெண்களினுடைய உழைப்பு 4000 ரூபாய், 6000 ரூபாய், 12,000 ரூபாய்க்கு மிக குறைந்த விலைக்கு தான் வாங்கிட்டு இருக்காங்க. கடையில நீங்க எந்த பொருள் விலையை கேட்டாலும் விலைவாசி கூடிட்டு இருக்கு. அரிசி விலையெல்லாம், பருப்பு விலையெல்லாம் கூடும். ஆனா படித்த பொறியியல் படிப்பு படித்த பெண்கள் ஐடில வேலை பார்க்கறாங்க. எவ்வளவு சம்பளம்? 14,000, 17,000 தான். எல்லா துறையிலையும் பெண்கள் உழைப்பு மட்டுமல்ல, இளைஞர்களுடைய உழைப்பு மலிவான ஊதியத்திற்கு சுரண்டப்படுகிறது தமிழ்நாட்டில். இதெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு சட்டம் தேவை. இதுதான் தாவேக அரசு கிட்ட நம்ம வலியுறுத்துறோம். நம்ம வலியுறுத்திருக்கோம். போக போக நம்ம பார்ப்போம் அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எங்க கேள்விக்கு ரொம்ப அருமையான பதில்கள் கொடுத்தீங்கம்மா. ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றிப்பா.